ரோஷினி அவங்க மூலியமா தானே வந்தான். அவங்க கிட்ட விசாரிக்க வேண்டியது தானே? இல்ல மாப்பிள, ரோஷினி அப்புவை காணோன்னு எனக்கு போன் பண்ணாங்க. போன் வேற சுவிட்ச் ஆஃபா இருக்கு, வீட்டுக்கு வேற வரலையே, என்னாச்சு ஏதாச்சுன்னு என்ன கேட்டாங்க. வீட்டுக்கு வரலையா? ஏதோ தப்பா இருக்க மாதிரி இருக்கு. கார்த்தி அண்ணே, நீ ஒன்று பண்ணு. நீ ரோஷினி மேடம் போய் நேரில் பார்த்து என்ன ஏதுன்னு கேளு. நீ கொஞ்சம் விசாரி. அவனோட சொந்த ஊர் எது, சொந்தக்காரங்க இருக்காங்களா, அவங்களுக்கு ஏதாவது உடம்பு சரியில்லையா, இல்லை இவனுக்கு உடம்பு சரியில்லையா, ஒன்றும் புரிய மாட்டேங்குது. நீ போடுற டக்குன்னு நேரில் போய் நான் பார்த்துக்கலாம். சரிங்கண்ணே, நான் போய் பார்த்துட்டு வரேன். சீக்கிரம். நீங்க அவனை போய் எடுங்க போங்க. சரிங்கண்ணே. ஜனனி வா போலாம், வாங்க. ஆண்டவா, வெண்ணிலாவை காணுனதோ நீதான் அப்புவை அனுப்பிச்சேன்னு நினைச்சேன். அவன மாதிரியே இவனும் பிரமாதமா சமைச்சுக்கிட்டு இருந்தான். இப்ப அவனையும் காணும். மாமா இத வர சீக்கிரம் வாங்க. சம்பந்தமே இல்லாத அப்புவுக்கே அண்ணன் இவ்வளவு பதறாரு. நாளைக்கு கண்கட்டை பிரிக்கும் போது வெண்ணிலா அண்ணி பக்கத்துல இல்லைன்னு தெரிஞ்சா அண்ணன் எவ்வளவு பதறுவாரோ. அதை நினைச்சாதான் ரொம்ப பயமா இருக்கு ஜனனி. சரி வாங்க, நம்ம போய் என்ன ஏதுன்னு விசாரிப்போம். அப்போ எங்க போனப்பா நீ? தயவு செஞ்சு சொல்லுங்க ரோஷினி, அப்பு எங்க? உங்களை தாங்க கேக்குறேன், தயவு செஞ்சு சொல்லுங்க. வீட்டுல அண்ணன் பயங்கர டென்ஷன்ல இருக்காரு, அவரை சமாளிக்க முடியல. அப்பு எங்க? இங்க பாருங்க, நீங்க கூட நைட்டு அழகப்பா மாமாக்கு போன் பண்ணி கேட்டிருக்கீங்க. அவனுக்கு சொந்தக்காரங்க யாராவது இருக்காங்களா? அப்போட சொந்த ஊர் எது? எங்க இருந்து கூட்டிட்டு வந்தீங்க? சொல்லுங்க ரோஷினி. சொல்லலாமா வேண்டாமா? குழப்பமா இருக்கு. இங்க பாருங்க ரோஷினி, எதையும் மறைக்கணும்னு தயவு செய்து நினைக்காதீங்க. எதுவா இருந்தாலும் சொல்லுங்க. மாமாக்கு அப்பு மேல ஒரு தனி பிரியம். நாளைக்கு வேற அவரோட கண் கட்ட வர பிரிக்க போறோம். இந்த சூழ்நிலையில அப்பு அங்க இல்லைன்னா அவரு ரொம்ப டென்ஷன் ஆயிடுவாரு. தயவு செஞ்சு ப்ளீஸ் சொல்லிடுங்களா. நான் என்னன்னு சொல்றது? இங்க பாருங்க ரோஷினி, நாங்கெல்லாம் கேள்வி மேல கேள்வி கேட்டுட்டு இருக்கோம். ஏதாவது ஒரு பதில் சொல்லுங்க. ஏன் அமைதியா இருக்கீங்க? அப்பு எங்க? அப்புக்கு என்னாச்சு? நான் சொல்ற விஷயத்த கேட்டா கண்டிப்பா நீங்க எல்லாரும் அதிர்ச்சி ஆயிடுவீங்க. ஏன் அதிர்ச்சி ஆகிற அளவுக்கு என்ன இருக்கு? அப்புதான் வெண்ணிலா, வெண்ணிலா தான் அப்பு. என்ன ரோஷினி சொல்றீங்க? என்னால நம்பவே முடியல. வெண்ணிலா தான் தன்னை வெளிப்படுத்திக்காம அந்த வீட்டுக்குள்ள ஒரு சமையல்கார அப்புவா நடிச்சிட்டு இருந்தா. நமக்கு தெரியாம போச்சு இது. வெண்ணிலா ஹாஸ்பிட்டல் இருக்கும்போது என்ன நடந்துச்சுன்னா,
என்ன ரோஷினி இது? இத்தனை நாள் நான் அங்கேயே இருந்தேன், ஆனா என்கிட்ட கூட எல்லாத்தையும் மறைச்சிட்டீங்களே. என் பேச்சு உங்க எல்லாருக்கும் குழப்பமா தான் இருக்கும். அப்போ பத்தி தெரிஞ்சுக்கிட்டே நீங்க என்னை பத்தி தெரிஞ்சுக்க வேண்டிய நேரமும் வந்துருச்சு. இதுக்கு மேலேயும் என்னை வெளிக்காட்டிக்காம இருக்கிறது நல்லதில்லை. நீங்க நினைக்கிற மாதிரி நான் அழகப்பா மாமாவோட அக்கா பையன் இல்லை. வெண்ணிலா என்னோட சொந்தக்கார பொண்ணு. நான் அவளுக்கு தாய் மாமா முறை. வெண்ணிலா ஸ்வேதாவால கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்கிற விஷயம் தெரிஞ்சது. அவளுக்கு ஒரு நல்லது நடக்கணுங்கிறதுக்காக தான் உங்க வீட்டுக்குள்ள வந்து இப்படி எல்லாம் நடிச்சிட்டு இருந்தேன். கடைசியில என் நிலைமையில தான் வெண்ணிலாவும் இருந்திருக்கா. அவளும் அதே வீட்டுக்குள்ள அப்புவா நடிச்சிட்டு இருந்திருக்கா. அத நான் உணராம போயிட்டேனே. ச்சே, இப்ப எல்லாமே கைமூடி போயிடுச்சு. அண்ணன் கூட திருப்பி திருப்பி சொல்லிக்கிட்டே இருப்பாரு, அப்பு உன் சமையல் நல்லா இருக்கு, நீ வெண்ணிலா மாதிரியே சமைக்கிற, நீ ஒரு ஆம்பளை வெண்ணிலான்னு சொல்லிக்கிட்டே இருப்பாரு. கண்ணே தெரியாம அண்ணனால அண்ணிய உணர முடிஞ்சிருக்கு. ஆனா நம்ம எல்லாருக்கும் கண்ணு இருந்தோம் ஒரு பிரயோஜனம் இல்லாம நம்ம எல்லாருமே அண்ணிய கண்டுபிடிக்காம விட்டோமே. அண்ணி எத்தனை அக்கறையும் அன்பும் காமிச்சு ஸ்வேதா கல்யாணத்துக்காக எத்தனை வேலை செஞ்சிருக்காங்கல்ல. ருத்ரா மேல அக்கறை காமிச்சிருக்காங்க, நம்ம எல்லார் மேலயும் அன்பு காமிச்சிருக்காங்க. என்னால முடியல ஜனனி. புலம்பாத கார்த்தி, அண்ணி அவங்களோட கடமைய நேர்த்தியோட செஞ்சிருக்காங்க. ஆனா இவ்வளவும் செஞ்சுட்டு எதுக்காக அவங்க மார் விஷயத்துல இருக்கணும்? அதுதான் எனக்கு ஒண்ணுமே புரியல. ரோஷினி, நீங்களாவது அண்ணி தான் அப்பு மாதிரி நடிச்சிட்டு இருக்காங்கன்னு ஒரு வார்த்தை சொல்லக்கூடாதா? ஸ்வேதாவால முத்தரசன் சார் உயிருக்கும் ருத்ராவோட உயிருக்கும் ஆபத்து வந்துருமோன்னு மிகப்பெரிய பயம் அவளுக்கு இருந்துச்சு. இந்த விஷயத்த வெளியில சொல்லக்கூடாதுன்னு என்கிட்ட சத்தியம் வாங்கிக்கிட்டா. இப்ப அண்ணன் கேட்டா என்னன்னு பதில் சொல்றது? வீட்டுல அவ்வளவு கோவத்திலயும் தவிப்பிலையும் இருக்காரு. அண்ணன் கிட்ட அண்ணி தான் அப்புவா நடிச்சாங்க, எல்லாமே ஸ்வேதாவை வீட்டை விட்டு அனுப்புறதுக்காக அவங்க பண்ண பிளான்னு சொல்ல முடியுமா? எப்படி அதெல்லாம் சொல்ல முடியும்? இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கு. நானும் வெண்ணிலாவும் இடையில வைக்கத்துக்கு போயிருந்தோம். നീ അയാളാണ്ട് ചിക്കൻ പാടില്ല. ഒരു സമയത്തിൽ അയാള് നിങ്ങളെ പിടിച്ചു വന്ന് എങ്കിട്ട് சொன்னா ഞാൻ കണ്ടിപ്പാ നിന്നെ കിളിയാ മാത്രതില ഇருந்து നിങ്ങൾ തപ്പിക്കാൻ പറ്റില്ല. ഞാൻ വേണா ஒன்னு செய்யும். இப்போதைக்கு நீங்கள் என்னை வந்து கண்டது, ஞான் பறஞ்சது அயாள் கிட்ட நான் சொல்ல மாட்டேன். இதுக்கு மேலேயும் ஞான் ஒன்னும் செய்யாம பாடில்ல. ஒருவேளை அந்த நம்பூதிரி சொன்னபடி ஸ்வேதாவும் மத்தவங்களும் அப்புவா நடிக்கிறது வெண்ணிலாதான் கண்டுபிடிச்சு எங்கேயாவது தூக்கிட்டு போயிருக்க கூட வாய்ப்பு இருக்கு. அப்படி மட்டும் தூக்கிட்டு போயிருந்தா அந்த நம்பூதிரிய வர வச்சு அவங்க வெண்ணிலாவை கிளியா மாத்துறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. என்ன ரோஷினி வளர்றீங்க? இந்த காலத்துல போய் மாந்திரிகம் கிளி அது இதுன்னு என்னது இது? நானும் அப்படிதான் நினைச்சேன். ஆனா அந்த நம்பூதிரிக்கு மிகப்பெரிய சக்தி இருக்கும் போல இருக்கு. அவர் நினைச்சா என்ன வேணாலும் பண்ண முடியும். உண்மைதான். சொல்லி வச்ச மாதிரியே அம்மா போனு, ஸ்வேதா போனு, பூங்கோதக்கா போனு, மருது போனு, அண்ணி போனுன்னு எல்லாரோட போனுமே சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு.
ஆமா கார்த்தி, ஜிலேபியும் நேத்துல இருந்து காணும். அப்ப ரோஷினி சொன்னது கரெக்ட் தான் நினைக்கிறேன். மாமா அப்ப நம்ம இங்க ஒரு நிமிஷம் கூட வெயிட் பண்ண வேணாம். முதல்ல போய் அண்ணிய தேடுற வழியை பார்ப்போம். ரோஷினி ஏதாவது தகவல் தெரிஞ்சா உடனே எங்களுக்கு கால் பண்ணுங்க, சரிங்களா? கண்டிப்பா சொல்றேன். மாமா வாங்க போலாம் சீக்கிரம். सर्वमोहिनी वसियमागवे स्वागा ओम गीं गां पट प्राणग हासि हासि प्राणक्रहासि हूं बट सर्वचत्रो संक्रणाय सर्वसालुवाय पक्षिराजाय शुंबट स्वागा उत्कीद प्रणवेत्कीद सर्ववाहिश्वरेश्वर सर्ववेद मयोचिन्त्य सर्वं बोधय सर्ववाहिश्वरेश्वर सर्ववेद मयोचिन्त्य उत्कीद प्रणवेत्कीद सर्ववाहिश्वरेश्वर सर्ववेद मयोचिन्त्य सर्वं बोधय प्रणवेत्कीद सर्ववाहिश्वरेश्वर सर्ववेद मयोचिन्त्य सर्वं बोधय सर्ववेद मयोचिन्त्य सर्वं बोधय एडा आ किளி பொம்மையையும் आ பெண் பொம்மையையும் இவட கொண்டு வரோ தாளவை എനിക്ക് இன்னும் நிறைய மந்திரங்கள் சொல்லி உருவேத்துற பணி உண்டு മന്ദിരങ്ങളെ ഞാൻ മുടിക്കുമ്പോൾ ഈ വെണ്ണില കിളിയായിട്ട് മാറും ആ സമയം വരെ
யாரும் என்னை தொந்தரவு செய்யாம பாத்துக்கோ. சரிங்க சாமி, நாங்க பாத்துக்கிறோம். சாலுவேஷாய வித்மஹே வஷி தன்னோ சர பிரச்சோதயாத். ஓம் ரீம் வஷி சர்வமோகினி ராஜாய தீமஹி தன்னோ சர. எனக்கு அப்படியே அளவுக்கு மீறின சந்தோஷத்துல ஏதாவது 1000 போல இருக்குதா? விடு ஸ்வேதா, இதை விட இன்னும் நிறைய சந்தோஷங்கள் உன் வாழ்க்கையில காத்துக்கிட்டு இருக்கு. எங்க போற? அத்தை, இன்னும் கொஞ்ச நேரத்துல அவ கிளியா மாறிட போறா. எனக்கு அவளோட பரிதவிப்பு, அழகு எல்லாத்தையும் பக்கத்துல இருந்து அவ முகத்தை பார்க்கணும் போல இருக்கு. ஒரு நிமிஷம் இருங்க, அவகிட்ட பேசிட்டு வந்துடுறேன். சரியா? சரி. வெண்ணிலா, அப்புறம் இன்னும் கொஞ்ச நேரத்துல நான் கிளியா மாற போறேன். கீதா உன் பாஷையா இருக்க போகுது.